வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடால த ஹோம் டெப்போ அப்படின்ற ஒரு ஹார்ட்வேர் ஷோரூமோட பார்க்கிங் லாட்ல தான் இருக்கும். இந்த வீடியோவில் இந்த பார்க்கிங் லாட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்க் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் மட்டும் கிடையாது, இது மாதிரியான பேக் காட் அண்ட் தென் சின்ன சின்ன மண்ணெல்லாம் அள்ளி போடுற மோட்டரைஸ்டு எக்யூப்மெண்ட்டும் வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஏதோ ட்ரில்லிங்லாம் பண்ணோம் ஃப்ளோரில் கிரவுண்டில் எதாவது ட்ரில்லிங்லாம் பண்ணோம்னா இந்த மாதிரி ஐட்டம்லாமும் இங்கேருந்து நம்ம ரெண்டலுக்கு வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒரு பள்ளம் தோண்டி ஏதாவது மரங்கிற பெரிய மரம் நட போகிறீங்க, இல்லைன்னா ஒரு 5-6 அடிக்கு பள்ளங்களும் எடுக்கணும் அப்படின்னா இது மாதிரியான எக்யூப்மெண்ட்டை நீங்கள் ரெண்ட் பண்ணிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு எத்தனை நாள் வச்சுருக்கீங்களோ அத்தனை நாளுக்கு அவங்க ரெண்ட் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் தென் உங்களோட யூஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேக்பாட் மாதிரி தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஏதோ மண் எடுத்து போடுற எக்யூப்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து மேன் பவர் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தின்றதால இது மாதிரியான ஹெவி ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கும் தனித்தனியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிசர் லிஃப்ட்டு. இந்த சிசர் லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பேட்டரி மூலமாக ஆப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒரு ட்ரக்கோ இல்லை வேனோ இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் இதில் ஹூக்கப் பண்ணிவிட்டு உங்களுடைய சைட்டுக்கு நீங்கள் இதை ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட முடியும். அண்ட் தென் இந்த பேஸ்கெட் உள்ளே இருந்து இந்த எக்யூப்மெண்ட்டை நீங்கள் இந்த சிசர் லிஃப்ட்டை நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் 110 வோல்ட்டில் இது ஆப்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ஜினில் எதுவும் ஓடுற மாதிரி தெரியல. அண்ட் தென் அப் டு 885 kg வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசர் லிஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு சிசர் லிஃப்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் உங்களோட சைட்டில் வந்து ஏதாவது மண்ணு இருக்குது, இல்லை ஏதாவது ஜல்லி அது மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் ரெண்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட ட்ரக்கில் பின்னால் இதை வந்து ஹூக் பண்ணிங்கனாலே போதும். ஹூக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் எங்கே ஒன்றா மூவ் பண்ணிட்டு போகலாம். ஐ திங்க் இந்த சின்ன ஹைட்ராலிக் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ பேட்ரி மூலமாக தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது திறந்து பார்த்தா தெரியும். பார்த்தீங்களா, இது பேட்ரி. இது வந்து சின்ன ஒரு ஹைட்ராலிக் பம்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா த்ரூ ஹைட்ராலிக் பம்ப் மூலமாக ரன் பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த டிப்பர் மாதிரி இருக்க ஐட்டத்தை லிஃப்ட் பண்ணும். இந்த பேப்காட் மிஷினும் அது மாதிரி தான். இது மாதிரி ஒரு சின்ன ஒரு வீல் வச்சு ஒரு ட்ரக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட வேன் இல்லைன்னா ட்ரக்கில் இதை நீங்கள் ஹூக்கப் பண்ணிவிட்டு இந்த பேப்காட்டை நீங்கள் உங்களோட சைட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். இந்த பேப்காட்டை வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்கிறதுக்கு பேக் சைடில் 2 ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கீழே வண்டி அழகாக கீழே இறக்கிடலாம். இந்த சின்ன சின்ன ஐட்டமே எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புளெலாம் அவங்களோட சைட்டுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டலுக்கு கிடைக்குது. இங்கேருந்து அவங்க ரெண்ட்டுக்கு அவங்களோட சீசனுக்கு ஏற்ற மாதிரி வீக்லி இல்லைன்னா மந்த்லிக்கு ரெண்டல் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் நீங்கள் பெருசாக ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ண தேவைப்படாது. உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுதோ அவ்வளோ நாள் யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி எக்யூப்மெண்ட்டை வந்து திரும்ப நீங்கள் இங்கே ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்தா எல்லாமே ஒரு சின்ன சின்ன லிஃப்டிங் எக்யூப்மெண்ட் மாதிரி தான் தெரியுது. மேபி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு அக்ரிகல்ச்சர் சைடில் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் கான்ட்ராக்டிங் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வண்டி ஒன்று இருக்குது. இந்த வண்டி மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸ் மாதிரியான ஐட்டங்களை ஷூட் பண்ணுற ட்ரக் இது வந்து பார்த்திங்கன்னா வின்மார் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி ரீஸ்டோரேஷன் ஸ்பெஷலைஸ் பீப்புளுக்கான வேன். இவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களோட ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது வாட்டர் லீக் இல்லை ஃபயர் இல்லைன்னா ஏதாவது விண்ட் டேமேஜ் இல்லைனா மோல்டு இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணுன்னா இது மாதிரியான கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் டெப்போவில் அவங்களுக்கு தேவையான ஐட்டங்களை வாங்கிட்டு வந்துட்டு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கிங் லாட்டில் பார்த்த இது மாதிரியான பிஸ்னஸ் பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து இந்த ஷோரூமில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பர்ச்சேஸ் ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுற பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களோட ட்ரக் சைஸ்லாம் இருக்கும். மோஸ்ட்லி இது மாதிரியான 5 ton ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் இது மாதிரியான ஒரு ஹூக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் இவங்களுக்கு ஆல்ரெடி நாம் பார்த்த சில ரெண்டல் எக்யூப்மெண்ட்டை வந்து இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு போகணுன்னா இது மாதிரியான ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஈஸியாக அவங்க ஹூக் பண்ணிவிட்டு அவங்களுடைய சைட்டுக்கு வந்து அதை ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இவங்க ட்ரக்கோட பேக் சைடில் பார்த்தாலே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்பரோட ட்ரக் மாதிரி தெரியுது. அவங்களுடைய க்ளீனிங் ஐட்டம் அண்ட் தென்
ஷவல் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறவங்களோட ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளம்பிங், ஹீட்டிங், கூலிங் சர்வீஸ் பண்ணுற ஒரு டெக்னீஷியனோட ட்ரக்கு. இவங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் அதில் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரக்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ஹூக்கிங் ஆப்ஷன் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி இந்த டாப்பெல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அவங்க ஏதாச்சும் மெட்டீரியல் ஷிஃப்ட் பண்ணும்போது இது மாதிரியான செட்டப் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷாப்பிங் கார்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்குகிற ஐட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த ஷாப்பிங் கார்ட்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்கள். ஸோ இது மாதிரி வுட்டெல்லாம் நீங்கள் ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க, ப்ளைவுட்லாம் ஷிஃப்ட் பண்ண போகிறீங்கன்னா இது மாதிரியான ஷாப்பிங் கார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு கார்ட்டில் வந்து பாருங்கள் பைப்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸும் இவங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இந்த கார்ட் வந்து பார்த்திங்கன்னா பைப் ஷிஃப்டிங்லாமும் ஈஸியாக இருக்கும்.